ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எந்தெந்த லக்கணங்களுக்கு எந்தெந்த இடம் பாதகஸ்தானம், அந்தந்த இடத்துக்குரிய எந்தெந்த கிரகம் பாதகாதிபதிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துட்டதுனால இப்போ நம்ம ஒரு லக்கணமாக பார்த்துட்டு வரோம். இப்போ பார்த்திங்கன்னா பொதுவாக எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. உங்கள் லக்கணத்துக்கு ஒரு பாதகாதிபதினு ஒன்று இருப்பாங்கள்ல. சரலக்கணம்னா 11ஆம் அதிபதி பாதகாதிபதி, ஸ்திரலக்கணம் அப்படின்னா 9ஆம் அதிபதி பாதகாதிபதி, உபயலக்கணம்னா 7ஆம் அதிபதி பாதகாதிபதி. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துகிட்டு பார்க்கும்போது உங்கள் லக்கணத்துக்கு பாதகாதிபதி லக்கணத்திலேயே நின்னால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்கணத்தோட பாதகாதிபதி லக்கணத்திலேயே நின்னால் நாம் செய்கிற ஒரு முயற்சிகளும், நாம் சிந்திக்கிற ஒவ்வொரு விஷயமும், நாம் செயல்படுத்துகிற ஒவ்வொரு விஷயமே நமக்கே எகென்ஸ்டாக முடியும், பாதகமாக முடியுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பாதகாதிபதி லக்கணத்திலே நிற்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா எல்லா ஜாதகத்துலேயும் மைனஸ் இருக்கும், ப்ளஸ் இருக்கும். அதனால் சொல்கிறேன், இதுதான் உயர்ந்த ஜாதகம், இது குறைவான ஜாதகம் இல்லை. எல்லா ஜாதகத்துலேயும் பாதகாதிபதி இருக்கும். அப்போ அந்த பாதகாதிபதி லக்கணத்தில் நிற்கிறவங்க எதையுமே தன்னிச்சையாக முடிவெடுத்து செய்யாமல், உண்மையிலே நல்ல விஷயங்களாக இருந்தால் கூட யாரும் இது வரைக்கும் சிந்திக்காத கோணத்தில் முடிவு செய்திருந்தாலும் இதை கொஞ்சம் நெருக்கமான நண்பர்கள்ட்ட பார்த்து ஆலோசனை செஞ்சு கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணி அந்த முடிவு எடுத்துட்டிங்கன்னா அந்த பாதுகாப்பு அதாவது அந்த பாதிப்பு ரொம்ப குறைவாக இருக்குங்கிறதுனால லக்னத்திலேயே பாதகாதிபதி நின்றவர்கள் எதை யோசனை செஞ்சாலும் அதை மற்றவர்கள்ட்ட கொஞ்சம் நம்பிக்கைக்குரியவர்கள்ட்ட விவாதித்து அதுக்கப்புறம் செயல்படுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது பாதகாதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடம்ங்கிறது தனம், வாக்கு, குடும்பம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ வருவாய் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்தும். ரெண்டாவது வாக்கு, சொல்லக்கூடிய வாக்கு இருக்குது இல்லையா, அது பார்த்திங்கன்னா ஒன்று தொணன்னு பேசுகிறவங்களா இருப்பாங்க, இல்லாது ஆகாத கதைகளை பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறவங்களா இருப்பாங்க. அடுத்தது பொய் பேசுகிறவங்களாலும் இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாதகாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும்போது பல பேர் அந்த வேலைகளை செய்வாங்க. சில பேர் உண்மைகளையே பேசுவாங்க, மாற்றி பேச தெரியாது. உண்மைகள் பேசுகிறதுனாலே சில பேருக்கு பாதிப்பு வரும். அப்போ பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்ப விஷயங்களில் பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள்ட்ட நமக்கு கொஞ்சம் மரியாதை குறைவாக தான் கிடைக்கும். என்ன தான் சம்பாதிச்சு கொடுத்தா கூட சரி, அவங்க நம்மளை ஏதோ கொஞ்சம் கம்மியாக மதிக்கிற மாதிரி தான் மதிப்பாங்க. அதனால் பாதகாதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பவர்கள் எதையும் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். வருவாய் வரும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தங்கிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா சும்மா பேச்சு வார்த்தையில் அப்படி பேசிக்கிட்டு ஒரு வேலையை செய்யும்போது கடைசியாக பணத்துக்கெல்லாம் ஏமாந்துருவாங்க. அதனால் ரொம்ப எழுத்துப்பூர்வமாக சில விஷயங்களை பேசிக்கிறது நல்லது. அதே போல் ஜாதகம் பார்த்து பலன் சொல்கிறவங்க கூடுமான வரைக்கும் அவங்க பலன் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. பாதகாதிபதி வாக்குஸ்தானத்தில் உட்கார்றது அவ்வளோ சிறப்பு இல்லைங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நல்ல விஷயங்கள் சொன்னால் நடக்காது, கெட்ட விஷயங்கள் சொன்னால் பழிச்சிடுங்கிறதுனால இது பாதகாதிபதியை ரொம்ப கவனமாக பார்க்கணும், 2ஆம் இடத்து பாதகாதிபதியை. அடுத்தது பாதகாதிபதி 3ஆவது இடத்தில் இருந்தால், அப்போ பாதகாதிபதி 3ஆவது இடத்துல இருந்தால் 3ஆம் இடம்ங்கிறது சகோதரஸ்தானம், குறிப்பாக இளைய சகோதர ஸ்தானம்ல. அப்போ நமக்கு கீழே இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளுக்கும் நமக்குமான உறவு நல்ல மாதிரி இருக்காது. அதுவே சில நேரங்களில் பகையாக போயிடும். அடுத்து இதை முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ பார்த்திங்கன்னா எந்த விஷயங்களாக இருந்தால் கூட மனசுக்குள்ளே 1000 விஷயங்களை சிந்திப்பாங்களே தவிர செயல்படுத்துகிற விஷயங்களில் பார்த்திங்கன்னா அவங்க பெரிய அளவுக்கு செயல்படுத்துறது ஆர்வம் காட்ட மாட்டாங்க. இதை சிந்திக்கிறதோட விட்டு நிறுத்திடுவாங்கல்ல. அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 3ஆம் இடத்தை வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ வீரியம்ங்கிறது தெரியுமா, எதையுமே வீரியத்தோடு செய்கிறது இருக்குல்ல, அந்த வீரியம் ரொம்ப குறைவாக இருக்குங்கிறத ரொம்ப பார்க்கணும். அடுத்தது 3ஆம் இடம்ங்கிறதே ஒரு பயணத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். இந்த பயணத்தில் ரொம்ப கவனம் செலுத்தாமல் அங்கங்கே போயிட்டு வரது கூட சோம்பேறித்தனமாக சில பேர் இருப்பாங்கள்ல. இதெல்லாம் பாதகாதிபதி 3ஆம் இடத்துல இருந்து நடக்கக்கூடிய வேலை. ஸோ சில விஷயங்கள் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி ஜாதகமாக இருக்குது, நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்க கூடாது. இதை எப்படி மாற்றலான்னு சொல்லிட்டு அடுத்த முயற்சிகளில் ஈடுபடுறோம் இல்லையா, அதுதான் நல்ல பலன்களை கொடுக்கும். அதை தான் விதியை மதியால் வெல்லாங்கிறது. அதுக்கு என்னவோ அதை நம்ம செஞ்சுக்கணும். அடுத்து பாதகாதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடம்ங்கிறது தாயார், கல்வி, உங்களோட சொத்து சுகங்கள், உங்களோட பூர்வீகம்னு சொல்கிறோம்ல. பொதுவாக பார்த்திங்கன்னா பாதகாதிபதி 4ஆம் இடத்துல இருந்தால் அவர்கள் பார்த்திங்கன்னா உறவினர்களாலேயோ குடும்பத்தாராலேயோ மிகப்பெரிய அளவுக்கு வெறுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நேசிக்கிறாங்களோ இல்லையா, பொதுவாக அவங்கள விட்டு அவாய்ட் பண்ணுறதுக்கு விரும்புவாங்க. ஒரு நல்லது கெட்டது நடந்தால் கூட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கூட சின்னதாக வசதியாக இல்லாட்டி கூட யாருக்கும் ஒரு பாதிப்பு வந்தால் ஊருக்காரங்க சொந்தக்காரங்களாம் நிற்பாங்கல்ல. இந்த மாதிரி நபர்களுக்கு அவங்க வரமாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க சொந்த பந்தங்களுடைய நட்பு வட்டங்கள்லேயே ரொம்ப இணக்கமாக இருக்க மாட்டாங்க. ஸோ பாதகாதிபதி 4ஆம் இடத்துல இருந்தால் படிப்பதற்கும்
எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சொந்த வீரை விட்டு வெளியூருக்கு குடியேறி இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். 5ஆம் இடத்துல வந்து பாதகாதிபதி இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து குழந்தை பிறக்கிறது வந்து ரொம்ப லேட் ஆகுது. அப்படியே குழந்தை பிறந்தால் கூட இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கல்வியிலையோ மற்ற விஷயங்கள்லையோ இருக்காமல் ஏதோ ஒரு சில குறைகளோடு இருக்கிறதுனால அது வந்து பெற்றோர்கள் வந்து அந்த அளவுக்கு திருப்திப்படுத்தாமல் இருக்கிறது ஒரு காரணமாக இருக்குது. அடுத்தது மனதில் உதிக்கக்கூடிய சிந்தனைகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாசிட்டிவாக உதிக்கிறது இல்லை. ஏன்னா இது புத்திஸ்தானம்னு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ வந்து புத்திஸ்தானமும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்திங்கன்னா சிந்தனைகள் எதை பேசினாலுமே நெகட்டிவாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமாம் இதெல்லாம் எங்கே நடக்க போகுது, இப்படிலாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், இப்படி சில பேர் பேசிகிட்டு இருப்பாங்கள்ல. அந்த மாதிரி வந்து இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் சில விஷயங்கள் மாற்றிக்கிறது நல்லது. சில சமயங்களில் இவங்க செய்யக்கூடிய செயல்கள் வந்து ஒரு நல்ல குடும்பம் பரம்பரையாக நல்ல பேர் எடுத்துகிட்டு இருக்கிற குடும்பத்துக்கு கூட சில அவப்பெயர்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்துடும் இல்லையா. அதனால் எதுக்கும் வந்து எந்த செயலை செய்கிறதா இருந்தாலும் எந்த திட்டமாக இருந்தாலும் 1க்கு 2ஆக யோசிச்சுட்டு சில பேர்கிட்ட விவாதிச்சுட்டு செய்கிறது கூட நல்ல விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து பாதகாதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து 6ஆம் இடம்ங்கிறது ஒரு பக்கம் நெகட்டிவ், இன்னொரு பக்கம் பாசிட்டிவ் இல்லையா. அப்போ வந்து கடன், சத்துரு, ரோகம் அப்படின்னு சொல்கிறவங்க, கடன், எதிரிகள், நோய் இதையெல்லாம் பார்த்திங்கன்னா பாதகாதிபதி காலி பண்ணிவிடுவார். ஒரு வகையில் வந்து அது நமக்கு ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சில தேர்வுகளில் வெற்றி பெறுறது, வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு கொஞ்சம் போராடுற மாதிரி இருக்கும். அப்போ எப்படி பார்த்தா கூட பாதகாதிபதி வந்து 6ஆம் இடத்துல உட்காந்துதுன்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்து பாதகாதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால், 7ஆம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம் இல்லையா. ஆணாக இருந்தால் பெண்ணையும், பெண்ணாக இருந்தால் ஆண் துணையும் குறிக்கக்கூடிய இடங்கிறதுனால அந்த இடத்துல வந்து பாதகாதிபதி இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. ஏன்னா பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் வரக்கூடிய கணவனே வந்து சத்துருவாக மாறிடுவான். ஆணாக இருக்கிற பட்சத்தில் வரக்கூடிய மனைவியே அவங்களோட நிம்மதியை கெடுக்கிற அளவுக்கு இருந்துருவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா பாதகாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா நெருக்கமான நண்பர்கள், தொடர்ந்து பயணிக்கக்கூடிய நண்பர்களும் கிடைக்க மாட்டாங்க. இந்த நம்மளுடைய ஒரு நிறுவனத்தை தொடங்கினா கூட நமக்கு வர்ற வாடிக்கையாளர்கள் அப்படிங்கிறது பார்க்க கூட 7ஆம் இடம் தானே. ஒரு தடவை வரக்கூடியவங்க அடுத்த தடவை தொடர்ந்து வரமாட்டாங்க. இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கும். அப்புறம் வந்து சுய தொழில்கள் வந்து தொடங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். பார்ட்னர்ஸும் பெரிய அளவுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக சேருவது கஷ்டங்கிறதுனால பாதகாதிபதி 7ஆம் இடத்துல இருந்ததுன்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் பாதகாதிபதி எந்த இடத்துல இருந்தும் அதுக்கு சுபக்கிரகத்தோட பார்வை கிடைச்சதுன்னா அந்த பலன்கள் அப்படியே சுப பலன்களாக மாறிடுங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். அடுத்து பாதகாதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தால் ஒரு வகையில் சிறப்பு. 6ஆம் இடத்தோட எக்ஸ்டென்ஷன் தான். சாதாரண கடன்னா மிகப்பெரிய கடன், நீண்டகால கடன். சாதாரண நோயின்னா தொடர்ந்து மருத்துவமனைக்கு வாடிக்கையாளராக இருக்கிற அளவுக்கு வரக்கூடிய நோய். சாதாரண வழக்குன்னா நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு. இந்த மாதிரி வந்து தீராத நோய், நீண்டகால வழக்கு, நீண்ட எதிர்ப்பு, இந்த எல்லாம் குறிக்கிறது தான் 8ஆம் இடம். இந்த இடத்துல வந்து பாதகாதிபதி உட்கார்றது வந்து ஒரு வகையில் ரொம்ப சிறப்பு தான். ஏன்னா இது எல்லாமே வாழ்க்கையில் நெகட்டிவை சொல்லக்கூடிய இடங்கள் இல்லையா. இந்த இடத்துல வந்து உட்காரும்போது மிகப்பெரிய எல்லாத்தையும் விட்டு கடந்து வந்துடுவாங்க. தீராத நோய், மிகப்பெரிய கடன், தொடர்ந்து வரக்கூடிய எதிர்ப்பு, இதையெல்லாம் வெற்றி கொண்டுட்டு மேலே வருவாங்க. இந்த இடத்தையும் எப்படி பார்க்கணுன்னா பாதகாதிபதி 8ஆம் இடத்துல உட்கார்றதும் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்ங்கிற அமைப்பு தான் எடுத்துக்கணும். அதே சமயத்தில் 8ஆம் இடத்துக்குன்னு சில சுப விஷயங்களும் இருக்குது இல்லையா. திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியதும் அதுதானே, முன்னோர்கள் சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடமும் அதுதானே. அந்த மாதிரி ஒரு சில பாசிட்டிவ் விஷயங்களும் பாதிக்கப்படுங்கிறத கணக்கில் எடுத்துக்கணும். அடுத்து பாதகாதிபதி 9ஆம் இடத்தில் அமர்ந்தால், பாதகாதிபதி 9ஆம் இடத்தில் அமர்ந்தார்னா பாதகாதிபதி சுபத்தன்மை பெற்றார்னு அர்த்தம். அதே சமயத்தில் அந்த இடம் பாதிக்கப்படுங்கிறது ரொம்ப உண்மை இல்லையா. அப்போ 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம்னு சொல்கிறோம், தந்தையை குறிக்கக்கூடிய இடம்னு சொல்கிறோம். அந்த இடத்துல வந்து பாதகாதிபதி உட்கார்ந்தா தந்தை நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தந்தைக்கும் ஜாதகருக்கும் ஒத்து போகிறது கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு வந்து சின்ன வயசுலேயே தந்தை இழந்துடுறவர்களும் உண்டு. சில சமயங்களில் தந்தை இருந்தும் பயன் இல்லாமல் இருக்கும். தந்தை வந்து மிகப்பெரிய நெருக்கடியிலையோ நோய்வாய்ப்பட்டு இருப்பார், கடனாளியாக கூட இருப்பார் இல்லையா. அப்போ இந்த மாதிரி பாதகஸ்தானம் வந்து பாதகாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. நிறைய பார்த்திங்கன்னா இந்த தர்ம சிந்தனைகள்லாம் மனசுக்குள்ளே ரொம்ப குறைவாக இருக்கும். அடுத்தவர்கள் உதவி செய்யணும்னு மனசாலும் நினச்சா கூட செய்ய முடியாது. உயர்கல்வி படிக்கிறதுலாம் ரொம்ப தடையாக இருக்கும். சுற்றுலா போயிட்டு வர்றது தடையாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பாதகாதிபதி வந்து 9ஆம் இடத்துல உட்கார்றது அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல் பாதகாதிபதி 10ஆம் இடத்தில் உட்கார்ந்தால், இப்போ 10ஆம் இடம்ங்கிறது தொழில் மட்டுமல்ல ஸ்டேட்டஸையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம்ங்கிறதுனால அந்த இடத்துல பாதகாதிபதி வந்து உட்காரும்போது மிகப்பெரிய அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. என்ன தான் தொழிலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது
தொழில் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் கடன் பாட்டுக்கு இருந்திருக்குமே தவிர வளர்ச்சிங்கிறது பெரிய அளவுக்கு சந்திக்கக்கூடிய சூழலில் இருக்காது. அடுத்தது தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வம்பு வழக்குகளையும் சந்திக்கக்கூடிய சூழல், கடன்களை சந்திக்கக்கூடிய சூழல் வரும். வேலை செய்கிற இடத்துல தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு ஒத்து போகிறாங்க, நம்மளுடைய பார்ட்னர்ஸ் எந்த அளவுக்கு ஒத்து போகிறாங்க, இப்படியெல்லாம் பல போராட்டங்கள் இருக்கும். அதே சமயத்தில் இந்த 10ஆம் இடத்துல வந்து பாவகிரகமாக இருக்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு உட்கார பட்சத்தில் லேசான விதிவிலக்குகள் கிடைக்கும். இந்த பாதகாதிபதிக்கு வேறு ஏதாவது சுபக்கிரகங்களோட பார்வை கிடைத்திருந்தால் அது ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம மனசில் எடுத்துக்கணும். அடுத்தது இந்த பாதகாதிபதி 11ஆம் இடத்தில் உட்கார்ந்திருந்தால் அப்படின்னு பார்க்குறோம். பாதகாதிபதி 11ஆம் இடத்துல உட்கார்ந்தால் நமக்கு வந்து மற்றவர்களால் கிடைக்கக்கூடிய எந்த வசதியும் எந்த ஆதாயங்களும் கிடைக்கிறத ஒரு கையை வச்சு தடுத்துரும் இந்த பாதகாதிபதிங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும். மூத்தவர்கள், மூத்த சகோதரர்கள், நமக்கு வயசில் மூத்தவர்களோட சப்போர்ட் வந்து பெரிய அளவுக்கு கிடைக்காது. அந்த தொழில், இந்த மாதிரி இடங்கள் நம்ம தொழில் பண்ணும்போது வரக்கூடிய லாபங்கள் வந்து கூடுமான வரைக்கும் லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் நஷ்டத்தை உருவாக்கி கொடுத்துரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல உட்கார்றது அவ்வளோ பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுமக்கள் மத்தியில் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வாக்கு, அடுத்தது நம்ம என்ன தான் திறமை இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் இந்த பாதகாதிபதி தடை செய்யணுங்கிறத பார்த்துக்கணும். அதே சமயத்தில் சுபக்கிரகங்களோட பார்வை பாதகஸ்தானத்துக்கோ பாதகாதிபதிக்கோ கிடைத்தால் அந்த நிலை வந்து மாறுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த பாதகாதிபதி வந்து 12ஆம் இடத்தில் அமர்ந்தால் ஒரு வகையில் ரொம்ப நல்லது. ஏன்னா 6, 8, 12 மறைவிடம், அதில் வந்து கெட்டவன் போய் மறைஞ்சதுனால கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் 12ஆம் இடம்ங்கிறது உறக்கம், பெட்ரூம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல போய் பாதகாதிபதி உட்கார்றதுனால அந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா தூக்கம் வராமல் நைட்டில் ரொம்ப தவிக்கிறவங்க உண்டு. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா உட்கார்ந்த இடம்லாம் தேவையில்லாத நேரத்தில் தூக்கம் வந்து எதாவது கெடுத்துறது உண்டு இல்லை. அப்போ சனி அங்கே உட்காரும்போது அந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் வரும். அடுத்தது வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறது, வெளிநாட்டுக்கு வெளியூர்களுக்கெல்லாம் போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பயணங்கள்லாம் பெரிய அளவுக்கு எதிர்பார்த்து இல்லாமல் அந்த தடையெல்லாம் ஓரளவு விதிக்குங்கிறதுனால பார்க்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வகையில் அது ப்ளஸ், இன்னொரு வகையில் மைனஸ். அப்போ பாதகாதிபதி ஒரு ஜாதகத்தில் அந்த பாதகாதிபதி கிரகம் எது, அது எங்கெங்கே இருக்குது, இந்த பாதகாதிபதிக்கு சுபக்கிரகங்களோட பார்வை கிடைக்குதா, இதையெல்லாம் பார்த்து முதல்ல முடிவு பண்ணணும். அடிப்படை ஜோதிடம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் தெளிவாக தெரியணும். இதே பாதகாதிபதி என்ன கிரகம், இதே பாதகஸ்தானம் எந்த இடம், இதை வச்சும் பார்த்திங்கன்னா நிறைய பலன்கள் மாறுபடும். இது வந்து நம்மளோட நேயர்கள் தொடர்ந்து வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து பயன் இருக்குங்கிற வகையில் சொல்கிறோம். இது சாதாரண பொதுமக்களுக்கும் நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும். என்ன நேயர்களே, மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.